இன்றைக்கி எங்கள் வீட்டில் பப்பாளி ரைஸ். ஒரு பப்பாளி இலை எடுத்திருக்கேன். 1 2 எடுத்துக்கிடுங்க பப்பாளி இலை. ஓகே, பப்பாளி இலையை அப்படியே பிச்சு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கவும். ஊற்றி மிக்சியில் மக்களை இதை வடிவு கட்டணும். ஓகே, பப்பாளி அடித்த உடனே அதை வடிவு கட்டி அந்த இதெல்லாம் எடுத்துடணும். இதுக்கு ஹெல்த்தியானது. சின்ன பசங்களாம் சாப்பிட மாட்டாங்கல்ல, அதுக்காண்டி தான் பப்பாளி ஜார். இந்த கோச்சில் அவ்வளோ எடுத்துடணும். ஓகே, காய் மக்களை இது வந்து மல்லி இலை. வாசத்துக்கு மல்லி இலை போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். பப்பாளி இலை ஜாரு, மல்லி இலையும் காரத்துக்கு மிளகா. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு மிளகா. மக்களை ஒரு கடாயை வைங்க. சட்டியை வச்சுக்கிட்டு தேவையான எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஓகே, கொஞ்சமாக எண்ணெய். எண்ணெய் சூடாகின உடனே கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போடணும். எங்கள் வீட்டில் வெங்காயம் இல்லை, அதனால் நாங்கள் போட. நம்ம அந்த மல்லியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்ஸி ஜாரில், அதை வந்து வடிவு கட்டக்கூடாது. அதை அப்படியே போடணும். அது வடிவு கட்டக்கூடாது. அதை அப்படியே சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. பச்சை வாசனை போகிறது வரையும் கிண்டணும். அந்த பச்சை வாடை, மிளகாலாம் போட்டு அடிச்சிருக்கோம்ல, அந்த வாசனை வாடை போகணும். அது வரை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பப்பாளி சாறு இருக்குல்ல, இது பப்பாளி சாறு. அதை ஊற்றி அதையும் நல்லா வாடை போகிறது வரையும் கிண்டணும். அதையும் நல்லா கிண்டி விடணும். தேவையான சால்ட்டு, உப்பு. இது வச்சது வரையும், சுண்டை வச்சது வரையும் கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம வடித்து வச்ச சாதத்தை தட்டணும். பப்பாளி இலை, மல்லி இலை, காரம் பொடி, ஹெல்த்தியான ஃபுட்டு இது. பசங்க வந்து இப்போ வந்து காய்ச்சல் இடம் வந்துன்னா உடனே அந்த ரைஸை கிண்டி கொடுக்கலாம். பப்பாளி இலை நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் பசங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பசங்க அந்த பச்சை காரை கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. இது நல்ல ஃபுட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பப்பாளி சாதம் மல்லி இலை. நீங்கள் வந்து 2 முட்டையோ 3 முட்டையோ ஆட் பண்ணனா பண்ணிவிடலாம். நான் முட்டை ஆட் பண்ணலை, பார்த்துக்கிடுங்க. பச்சை கலரில் இருக்கா, அதனால் ஒவ்வொரு நாளும் பசங்களுக்கு ஒவ்வொரு ரைஸ் பண்ணி கொடுத்தோம்னா ஒவ்வொரு கலராக செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. தேவைன்னா நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கிடலாம். ஓகே.